ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் எம்கே கிரியேஷன் சேனல். நான் உங்கள் எம்கே. சார் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே கெஸ்ஸிங் மட்டும்தான். இங்கு பெட்டிங் அல்லது சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மெத்தட் தான். இந்த மாதம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி 8 மணி ரிசல்ட்டு 5 அடுத்த நம்பர் 6 அடுத்த நம்பர் 7. அப்ப 3 நம்பர் பேர் பிரிச்சீங்கன்னா 67 76 ஒரு நம்பரு. அந்த 3 டிஜிட் அப்படியே பேர் பிரிச்சீங்கன்னா 6 நம்பரா வரும். அந்த நம்பர் எடுத்து ஒரு 6 ஷோக்கு ஃபாலோ பண்ணீங்கன்னா கம்பல்சரி ஹிட் ஆகும். செக் பண்ணி பாருங்க. நான் எப்படி பாஸ் ஆயிருக்குங்கிறது நான் ஆல்ரெடி சார்ட் மார்க்ல எடுத்து போட்டிருக்கேன். எல்லாமே கரெக்டா வந்திருக்கு. அந்தந்த ஷோவுக்கு வந்திருக்கு. அடுத்த நாள் டபுள் கிளிக்லாம் ஆயிருக்கு. ஸோ அதனால நீங்க எடுத்து செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தா யூஸ் பண்ணுங்க. நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம குரூப்ல இருந்து நிறைய பேர் வாழ்த்து சொல்லிட்டு இருக்கீங்க. சந்தோஷம். ஏன்னா காத்தடிக்கும் போது ஊத்திட்டா தான், அதுக்கப்புறம் அந்த பேட்டர்ன் நிப்பாட்டிட்டானா அது பிரயோஜனம் கிடையாது. அதுக்காக தான் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்குமே நேற்று வந்த சீபோர்டு கண்டினியூவா 4 நாள் சீபோர்டுல 9 வச்சுட்டே வரலாம். நீங்க அடுத்து நாளைக்கு வைப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வைக்கிறதுக்கு இன்னைக்கு எல்லா பேரும் நினைப்பாங்க டெய்லி அடிச்சுட்டு வர்றான், இன்னைக்கு வைக்க மாட்டான் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. கண்டிப்பா இவன் இன்னைக்கும் தான் வைக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, போன மாசத்துல பாருங்க, இந்த சீபோர்டு 4ன்னு சொல்லி கண்டினியூவா 5 நாள் அடிச்சிருக்கான். அப்ப அந்த 5 நாள் அடிச்சதுக்கு நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம். இன்னைக்கும் வைப்பானான்னு எதிர்பார்த்துட்டே இருப்போம். எதிர்பார்க்க மாட்டோம், வைக்க மாட்டான்னு சொல்லி கரெக்டா அவன் அடிச்சிருப்பான். அதே போல இங்க 4 நாள் ஆயிடுச்சு. ஆல்ரெடி 4 நாள் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு நாள் அடிச்சான் அப்படின்னா அந்த பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆயிரும். சரிங்களா? இதை செக் பண்ணிக்கோங்க. இது ஏற்கனவே சொன்ன பேட்டர்ன் தான். இதை பயன்படுத்தி இன்னைக்கு ஒரு வின்னிங் வாங்கிருங்க. நான் சொன்ன அந்த 6 நம்பரு இதுதான். சரிங்களா? இந்த 6 நம்பர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை பேர் பிரிச்சு இன்னைக்கு யூஸ் பண்ணுங்க. வாங்க, அடுத்து இன்னும் ஒரு டியர் கேசிங் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். இந்த டியர் 1 மணிக்கான கேசிங் தான். சரிங்களா? டியர் 1 மணிக்கான கேசிங். இது இப்ப நான் எப்படி அடிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கறத சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா பிசில 83 அடிச்சிருப்பான். அந்த பிசி 83 எடுத்து இங்க பிசில 83 அடிச்சிருப்பான். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இங்க ஏபிலையும் பிசிலையும் 999 அடிச்சிருப்பான். அது 3 போர்ட்ல எடுத்தாலும் அப்படிதான் வரும். நம்ம எப்படி கணக்கு எடுத்துக்கிறோம்னா பிசி, அதுக்கடுத்து பிசி ஏசி அப்படி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏசி எடுத்து ஏபில வச்சிருக்கான். அப்ப அதுக்கடுத்து அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த 67 எடுத்து இந்த 07 எடுத்து 70 எடுத்து 70 திருப்பி வச்சிருக்கான். எந்த நம்பருமே ஃபர்ஸ்ட் உள்ளது நேரா வச்சிருக்கான். அதுக்கு அடுத்து உள்ளது பவர்ல வச்சிருக்கான். இத நேரா வச்சிருக்கான். இந்த நம்பரை நேரா வச்சிருக்கான். இந்த நம்பரை பவர்ல வச்சிருக்கான். சரிங்களா? அப்ப அடுத்து என்ன பண்ணுவான்னா, இந்த 07 நம்பரை அப்படியே வச்சிருக்கான். இதுக்கு அடுத்து இந்த 77 நம்பரை நம்பர் எடுத்து கண்டிப்பா அவன் என்ன பண்ணணும்னா இப்படி அடிக்கலாம். 77 22 27 22 இந்த நம்பர் ஆல்ரெடி நம்ம குரூப்ல கொடுத்துருக்கோம். ஃபாலோ பண்ண சொல்லி கொடுத்துருக்கோம். கண்டிப்பா இன்னைக்கு வர்றதுக்கான நல்ல சான்ஸ் இருக்கு. அது மட்டும் காரணம் இல்ல, பி போர்டுக்கு பாருங்க. பி போர்டுல 8 3 9 0 கரெக்டுங்களா? 8 3 9 8 9 0 6. இங்கேயும் அதே மாதிரி 8 9 0 6. அப்ப இந்த சி போர்ட்ல அந்த பி போர்ட்ல 6 நம்பரு கண்டிப்பா வச்சிடலாம். சரிங்களா? பி போர்ட்ல 6 நம்பரு. பி போர்ட்ல அவன் 6 நம்பரு கண்டிப்பா வச்சுதான் ஆகணும். அது அப்ப அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா 76 67 அப்படி வைப்பானா, இல்ல 76 67ங்கிறத மிங்கிள் பண்ணி பவர்ல எடுத்து வைப்பானாங்கிறத நீங்க கொஞ்சம் அப்படியே ஆல்டர்னேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எனக்கு ஸ்ட்ராங்கா உள்ளதை இப்படி நான் டைப் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அது எப்படி மிங்கிள் ஆகி வருங்கிறத நீங்க பேர் பண்ணிக்கோங்க. போர்டு எதுவும் ஸ்ட்ராங்கா எடுத்தீங்கன்னா அதுக்கு ஏத்தாப்புல பேர் பிரிச்சு பிளே பண்ணுங்க. சரிங்களா? அடுத்து இது டியர் 1 மணிக்கான கெஸ்ஸிங் எவ்வளவுதான். அடுத்து டியர் 6 மணிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க.
வீடியோ லென்த்தா போயிருங்கிறதுக்காக நான் ஆல்ரெடி முன்னாடி மார்க் பண்ணி வச்சிருக்கேன். அதை தான் உங்களை காமிக்க போறேன். சரிங்களா? இங்க ஏசியில 73 அடிச்சிருக்கேன். சரிங்களா? நல்லா கவனமா பாத்துக்கோங்க. ஏசியில 73, அதை எடுத்து அவன் பிசியில 73 அடிச்சிருக்கான். அப்ப இங்க ஏசியில 63 இருக்கு, அந்த ஏசி 63 எடுத்து இங்க பிசியில 63 அடிக்கணும். சரிங்களா? அதான் பேட்டர்னு. அது மட்டும் இல்லாம அவன் வந்து இங்க பாருங்க, சி போர்ட்ல 3 அடிச்சிருக்கான். இங்கேயும் சி போர்ட்ல 3, இங்கேயும் சி போர்ட்ல 3, இங்கேயும் சி போர்ட்ல 3, இங்கேயும் சி போர்ட்ல 3. அப்ப அடுத்து இப்படி 3ன்ற நம்பர் வச்சுட்டே வரனால நான் இப்படி எடுக்கிறேன். ஒரு ஷோ விட்டு ஏசியில உள்ள நம்பரை எடுத்து பிசியில அடிச்சிருக்கான். அப்ப அதே போல இங்க ஏசியில உள்ள நம்பர் எடுத்து இங்க பிசியில அடிக்கணும். பிசியில 63 நம்பர் உங்களுக்கு கணக்குல வந்தா நல்லா ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்தந்த ஷோவுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பயன்படுத்துறதுக்கு நல்ல சௌகரியமா இருக்கும். அதே மாதிரி 6 மணி ஷோலையே தான் பிசியில 63 ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அந்த 63க்கு இந்த நம்பர் வந்தா எப்படி வருங்கிறத நீங்க பாருங்க. எப்படின்னா இங்க வந்து 4ன்ற நம்பர் டி போர்டுல வைக்கிறப்பெல்லாம் என்ன பண்ணிருக்கான் பாருங்க, இங்க 8ன்னு வந்திருக்கு ஏ போர்டு. அதுக்கு பவர் பண்ணி இங்க அதுக்கு பவர் நம்பர் 3 8 வரணும். இங்க 3 வந்துருச்சு. இங்க 1 வந்திருக்கு. 1க்கு 6 வந்துருச்சு. 1 வந்துருச்சு. இங்க பாத்தீங்கன்னா 4க்கு வந்து அப்ப நாளைக்கு 4 இல்லாட்டி 9 வரணும். சரிங்களா? அதான் நான் எப்படி முன்னாடியே சார்ட் மார்க்ல போட்டு வச்சிருக்கேன். கலர் உங்களுக்கு தெளிவா புரியுங்கிறதுக்காக இப்படி போட்டு வச்சிருக்கேன். இன்னைக்கு என்ன பண்ணோம்னா இதுல 4 9 ஆல்போல்ல வரணும். நமக்கு ஆல்ரெடி பிசியில வந்து 63 எடுத்து வச்சிருக்கோம் 6 மணி ஷோவுக்கு. அந்த 63 நம்பர் வந்தா 463 இல்ல 963 அப்படின்னு சொல்லி 2 நம்பர் வரும்னு சொல்லி சொல்றேன். சரிங்களா? இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா டிஎல் 8 மணி ஷோக்கான கெஸிங் இது. 8 மணி ஷோல இயர்லி சார்ட் 3 நம்பரே போதும். நான் 5 நம்பர் சார்ட் எடுத்திருக்கேன். டி போர்டு என்ன அடிச்சிருக்கான்னு பாக்குறதுக்காக நான் 5 நம்பர் சார்ட் எடுத்திருக்கேன். நீ 3 நம்பர் சார்ட் இருந்தாலே போதும். நீ எடுத்து செக் பண்றதுக்கு சரியா இருக்கும். சரிங்களா? வாங்க எப்படி அடிச்சிருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இது போன வருஷம் அடிச்ச நம்பர், போன வருஷம் அதுக்கு 3 வருஷம். இது இன்னைக்கு அடிக்க வேண்டிய நம்பரு. இது போன வருஷம், இது அதுக்கு முதல் வருஷம், இது அதுக்கு முதல் வருஷம். சரிங்களா? இப்ப வருஷத்துக்கு வருஷம் எப்படி கரெக்டா அடிச்சுட்டு வராங்கிறத பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, ஏசியில ஒரு 41, ஏசி 41 அவன் திருப்பி ஏசியில 16 சொல்லி அடிச்சிருக்கான். சரிங்களா? அதே மாதிரி அதுக்கு அடுத்த வருஷம் பாருங்க, ஏசியில ஏபியில 12, அந்த 12 நம்பரை அவன் பிசியில 71 சொல்லி அடிச்சிருக்கான். சரிங்களா? அப்ப அடுத்த என்ன பண்ணலாம், ஏசி எடுத்துட்டான், ஏபி எடுத்துட்டான். அடுத்து இருக்கிறது ஏசி மட்டும்தான், சாரி பிசி மட்டும்தான் இருக்கு எடுக்க வேண்டியது. அந்த பிசி நம்பரை எடுத்து அவன் இங்க எப்படி வைக்க போறான் அப்படிங்கறத நான் டைப் பண்ணி போறேன், பாருங்க எப்படின்னு. அது மட்டும் இல்ல, நான் சொல்றது வந்து இன்னொரு கான்செப்ட் இருக்கு. அது என்னன்னு பாருங்க. இங்க பி போர்டு 8க்கு பவர் 3. அப்ப இங்க என்ன பண்ணிருக்கான், பி போர்டு 7க்கு பவர் இங்க வந்தா 2 வரணும். சரிங்களா? இதான் இன்னொரு கான்செப்ட். இதை பாத்துக்கோங்க. அடுத்து என்ன வருங்கிறத நான் டைப் பண்ணி போடுறேன். பி போர்டுல அந்த 2 அப்படின்னு வந்தா எப்படி வருங்கிறத நான் சும்மா டெய்லி வந்து 8 மணி ஷோல இந்த சி போர்டு 9ங்கிறத காமனா வச்சுக்கிட்டே வர்றான். அதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த 22 வச்சு பி போர்டுல 2 வர்றதுனால அது டபுள்ஸ் வேற இருக்குன்றதுனால டபுள் 2 போட்டு 229 சொல்லி ஒரு 3 டிஜிட் லாக் பண்றேன். இதுவே நீங்க வந்து உங்களுக்கு வேற எதுவும் நம்பர் வந்துச்சுன்னா நீங்க அதோட மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்க. கண்டிப்பா இந்த கெஸ்ஸிங் வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு, அருமையான வாய்ப்பு இருக்கு. நமக்கு 77 22 இந்த நம்பர்லாம் ஆல்ரெடி குரூப்ல ஃபாலோ கொடுத்துருக்கோம். ஸோ வந்து இதுல இன்னொரு நம்பர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க 77 எடுக்காம பக்கத்துல உள்ள நம்பர் 75 எடுத்துட்டேன்னா என்ன பண்றது அப்படிங்கறதுக்கு வேண்டி அந்த 75ன்ற நம்பர் எடுத்து அதை பவர் பண்ணி 70 ஃபுல் பவர் பண்ணோம்னா 02 20, ஒரு நம்பரை பவர் பண்ணோம்னா 70 07 அந்த நம்பரை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி தான் நான் உங்களுக்கு இதுல கொடுத்துருக்கேன். சரிங்களா? நீங்க உங்க கணக்குல எந்த நம்பர் வருதோ எடுத்து ப்ளே பண்ணுங்க. நல்ல கெஸ்ஸிங், நீங்க நல்லா பேட்டா நல்லா இருக்கனாலதான் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். பாருங்க. நம்ம சேனல்ல நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு வந்து டெலிகிராம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. டெலிகிராம் இல்லாதனால வாட்ஸ்அப்ல குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். வாட்ஸ்அப் லிங்க் கீழே கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப்புக்கு ஃபர்ஸ்ட் வாங்க. அதுக்கப்புறம் உங்க சந்தேகங்களை கேளுங்க. டெலிகிராம்ல எப்படி ஜாயின் பண்றேன்னு சொல்லி நீங்க கேட்டீங்க, வாய்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பிளைன் சொல்லுவோம். நான் ஏன் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன் அப்படின்னா, டெலிகிராம்ல வந்து அவ்வளவு சீக்கிரம் யாரும் நம்மளை ஹேக் பண்ண முடியாது. பட் ஆனா வாட்ஸ்அப்ல ஈஸியா நம்மளை ஹேக் பண்ண முடியும். நிறைய குரூப்ல ஆட் பண்ணுவாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக தான்
நாங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறது கிடையாது. அது இல்லாமல் வாட்ஸ்அப் வந்து சேஃபும் கிடையாது. ஈஸியாக வந்து என்ன வேணால் செய்யலாம். அதனால தான் நாங்கள் வாட்ஸ்அப்பில் எதுவும் பண்ணுறது கிடையாது. இது நாங்கள் வந்து சுயநலத்துக்காக செய்ய கிடையாது. எல்லாமே நீங்கள் எல்லாரும் அந்த இழந்த பணத்தை திரும்பி பெறணுங்கிறதுக்காகவும் பிற்காலத்தில் வந்து எங்களுடைய தயவு இல்லாமல் நீங்கள் எப்படி கெஸ்ஸிங் எடுக்கலான்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் இந்த சேனலை வச்சு நாங்கள் நடத்திட்டு வர்றோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே ஒரு நல்ல கெஸ்ஸிங் உள்ள வீடியோ, ட்ரிக் உள்ள வீடியோ தான். உங்களுக்கு புரிய மாதிரி சொன்னா ட்ரிக் இருக்கும். எல்லா சேனலுமே ட்ரிக் வீடியோ தான் வந்திருக்கு. நீங்க கவனமா எடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு அர்த்தமுள்ள ஒரு தகவல்கள்லாம் இருக்கு. பொறுமையா பாருங்க. ஒன்னும் அவசரம் இல்லை. எல்லா வீடியோவும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அதுல ஆல்ன்ற பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, தாராளமா கேளுங்க. யாரும் வந்து உங்களை ஏன் இப்படி கேட்குறீங்கன்னு கேட்க போறதில்ல. நீங்க கேட்குற தகவல் உங்களுக்கு புரியலைன்னா அந்த தகவலுக்கு திருப்பி நாங்க கண்டிப்பா பதில் சொல்லுவோம். நீங்க அதை புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? கேரளாவுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. அதை இப்ப போட்டேன் அப்படின்னா லென்த்தா போகும். ஸோ டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்றேன். வாங்க, டைம் இருந்தா நான் அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் போடுறேன். இல்லைன்னா டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்றேன். விருப்பம் இருக்கிறவங்க டெலிகிராம்ல வந்து ஃப்ரீ குரூப் லிங்க் இருக்கு, அதுல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு, அதுலயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே கமெண்ட் செக்ஷன்ல அந்த லிங்க் ரெண்டையும் போடுறேன். சரிங்களா? சரி, வாங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்கள் MK. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.